மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள், நெசவாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். அதில் இருக்கிற வருகின்ற நீர்கள் அது மட்டுமல்ல, மேட்டூரிலிருந்து வருகின்ற நீர்கள் அங்கே ஒரு சங்கமாகி அந்த பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க. அதோட அங்கங்கே தடுப்பணைகள் கீழே கட்டுறாங்க. அந்த உபரி நீர் வருது பார்த்தீங்களா, ஒரு 6 தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதியிலிருந்து வருது மட்டும் இல்லை, இந்த பகுதி பாசனத்திற்காக பவானி சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாசன பரப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு தண்ணீரும் எடுக்காமல் வெளியிலே வருகின்ற உபரி நீரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அத்திக்கடை அவனாசி முதல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். 2வது திட்டம் நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இங்கேயே அதுவும் எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற ஆய்வெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு, நான் தான் சொல்ல டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்றத்தினால் இப்பொழுது தடை ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு, வேளாண் பெருமக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம். அப்பொழுது உங்களுடைய மனக்குறை நீக்கப்படும். நன்றி. மீண்டும் நான் ஒரு நிமிஷம்தான் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால், உபரி நீர் வருகிற போது இந்த நெல்லித்துறையில் இருந்து எடுத்து மேட்டுப்பாளையத்துக்கும் பவானி சாகர் கொடுக்கணும். இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தது நான் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய இதை பொறுத்தளவுக்கு உபரி நீர் கிடையாதுங்க ஐயா. இது ஆற்றிலிருந்து தான் நம்ம தடுப்பணை கட்டுறோம். இந்த மேலே தடுப்பணை கட்டுறது ஒரே நிமிஷம், மேலே தடுப்பணை கட்டுறது வரைக்கும் ஆற்றில் தான் நம்ம தடுப்பணை கட்டி தான் தண்ணி எடுக்கிறோம். கீழேயெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் கால்வாயெல்லாம் போக அதிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அதைத்தான் சேமித்து வைப்பதற்காகத்தான் 6 தடுப்பணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 3 தடுப்பணைகள் இப்பொழுது முடிவெற்றது. மீண்டும் 3 தடுப்பணைகள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய உயரத்தை குறைச்சி பாருங்கள் எப்படிலாம் விவசாயிகளை பலி எடுக்கிறாங்கன்னு. நான் கிட்டத்தட்ட நல்ல உயரமாக அந்த உபரி நீர் வீணாகக்கூடாதுன்றதுக்காக போட்டேன். அந்த எஸ்டிமேட்லாம் அதை குறைச்சி இப்போ அந்த தடுப்பணை கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருவரை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டார். நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், உங்களிடத்தில் நான் பேசுவதற்கு அதிகம் இல்லை. ஆகவே அடுத்தது செங்கல் கால்வாயினுடைய சங்கத்தினுடைய தலைவர், மேட்டுப்பாளையம் தாலுக்கா செங்கல் கால்வாயினுடைய தலைவராக இருந்த 84 நாங்கள் செங்கல் உற்பத்தி செய்கிறோம். இந்த பகுதி பத்திரகாளியம்மன் கோயில் பகுதி செங்கல் உற்பத்திக்கு மிக முன்னோடியாக இருந்தது. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தான் செங்கல் உற்பத்தி நடந்தது. பின்னால் விரிவாக போனது போல கொஞ்சம் நவீனப்படுத்தி நாங்கள் புஜங்கனூர் பகுதியில் எடுத்தோம். உரிய ஆவணங்கள் 90லிருந்து வாங்கியிருக்கிறோம். எல்லா மைன்ஸிலிருந்தும் வருவாய்த்துறையிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம். தடாகத்தையோடு ஒப்பிட்டு இந்த மேட்டுப்பாளையத்தையும் நிறுத்திவிட்டார்கள். மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக எடுத்தால் 3 அடி மண்ணு தான் எடுக்க முடியும். தடாகத்துக்கு மேலே 50 அடி 30 அடியில் எடுக்க முடியாது. ஆக 3 அடி மண் எடுத்து சிறிய அளவில் ஒரு 10-15 கால்வாய்கள் ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருந்தது. அதையும் நீங்கள் பொதுவெளியில் கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. பெருமதிப்புக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்கள் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயனுடைய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் எங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வடித்தெடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் 20 மாவட்டத்திலிருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்தோம். பசுமை சாலையில் சேலம் சுந்தரம் அவர்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே நீங்கள் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீர்கள். அந்த வையம்பாளையத்துக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மனதில் நீங்காத இடம் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை சந்தை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினீர்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டமும் இதையெல்லாம் என் மனதிலே தொடர்ந்து வச்சிருக்கின்றோம். வருங்காலத்தில் உங்களோடு நாங்கள் உறுதியாக நின்று உங்களோடு உழைப்போம் என்று சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கோரிக்கைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இங்கே இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய தலைமையிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த
பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் இந்தியா முழுவதும் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள். இதில் ஒரு சிறு இணைப்பு மட்டும், கௌசியா சங்கனூர் 2 ஓடைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்துவதும் தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஜோனல் இரிகேஷன் அசோசியேஷன் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.